லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இயேசு சொல்கிறார் இல்லைங்களா? அந்த வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்தில் ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. இதில் பெரிய ஒரு பிரச்சனையே உண்டாயிருச்சு. இன்னும் சொல்ல போனால் இயேசுவினுடைய சீஷர்கள்லேயே 70 பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இல்லை இதை குறித்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதுமே இந்த அப்பத்தை சார்ந்தே தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு அதிகாரத்தையே இதற்காகவே யோவான் ஒதுக்கி இருக்கிறார் பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம். ஸோ முதலாவது அப்பம்னா நம்ம என்ன யோசிப்போம்? யோசிச்சு பாருங்கள். ஜீவ அப்பம் நானேன்னு இயேசு சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸில் எளிதாக மனப்பாடம் பண்ண கற்றுக் கொடுக்குற வசனத்தில் இதுவும் ஒன்று பாருங்கள். அப்போ ஜீவ அப்பம் நானே இயேசு சொல்லிட்டாரு. அப்போ அப்பம்னா நம்ம என்ன நினைப்போம்? ரவுண்டாக இந்த படத்துல எல்லாம் பார்ப்போங்க இல்லைங்களா? ஒரு ப்ரௌன் கலரில் அப்படியே பொரோட்டா மணியை கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் பண்ணு, ரவுண்டான ஒரு தேங்காய் பண்ணு, அந்த மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இந்த அப்பம்ன்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இந்த உடம்புக்கு சரீரத்துக்கு தேவையான எல்லா போஷாக்கையும் கொடுக்கிற, அவனை பலனடைய செய்கிற, அவனை உயிர்ப்பிக்கிற உணவை குறிக்கிறது பாருங்கள். சிம்பிளாக ஒரு உணவு, அதுதான் அப்பம். அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தான் அப்பம் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, எசேக்கியேல் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன? அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிப்பேன்னா அவங்களுக்கு இனிமேல் அப்பம் கிடைக்காது, மற்ற எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அங்கே என்ன ஆகுது? பஞ்சம் உண்டாகுது தேசத்தில். அப்படின்னா அப்பம் என்கிற ஆதரவுகோலை முறிப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காது, பஞ்சம் உண்டாயிரும். பஞ்சம் உண்டான்னு என்ன அவங்க யோசிச்சு பாருங்கள். பஞ்சத்தினாலேயே மறித்து போனவங்க பல பேர் இருக்கிறாங்க, பலவீனப்பட்டவங்க இருக்காங்க, வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதுதான் பஞ்சம். அப்போ அதனால தான் தேவன் இங்கே அப்பம்னு சொன்னோடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது? ஏதோ ஒரு பண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது முழு மனிதனுடைய சரீரத்துக்கு தேவையான ஒரு உணவை குறிக்கிறார். அப்போ இங்கே மெயினாக தேவன் என்ன பண்ணுறாரு? அப்பம்னு சொன்னவுடனே அந்த மாம்ச பிரகாரமான அப்பம் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துதோ, அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு பாருங்கள், ஒரு தவறான விளைவை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஆத்துமாவுக்கு அவனுக்கு கிடைக்காத ஒரு போஜனம் பாருங்கள். இங்கே இயேசு அதை தான் பேசுகிறார். அப்பா ஜீவ அப்பம் நானே. அவன் உடனே சொல்கிறான், நாங்கள் மன்னா புசிச்சோங்க, எங்கள் மோசே எங்களுடைய பிதாக்களுக்கு மன்னா கொடுத்தாரு, வானத்துலேருந்து வந்துச்சு அது அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, அப்பா வானத்துலேருந்து மன்னாவை சாப்பிட்டான் உண்மைதான், ஆனால் அவன் சாப்பிட்டு செத்து போயிட்டானே, மரித்து போயிட்டானே. ஆனால் இந்த அப்பந்தான் உண்மையிலேயே தேவன் உங்களுக்கென்று, உங்கள் வாழ்வுக்கென்று, உங்களுடைய நித்திய ஜீவனுக்கென்று பாருங்கள் கொடுத்த ஜீவ அப்பம். நான் தான்ப்பா அது, நான் தான் ஜீவ அப்பம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உண்மையான ஜீவ அப்பம் நான் தான். அதுக்கு ஒரு மாதிரி தான் உங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட மன்னா. அப்போ இங்கே பேசிட்டு வரும்போது எதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டார். எப்படி பாருங்கள், ஒரு அப்பம் எப்படி ஒரு சரீரத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு போஜனமாக இருக்குது. அப்பம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது இல்லைங்களா? அதாவது சாப்பாடு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அதே போல தான் இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து இல்லை, ஒருவனுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எப்படி பஞ்சத்தில் ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்குமோ, எதையாவது தேடி அலைஞ்சிக்கிட்டு பாருங்கள், ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை பாருங்கள், நோய்படுகிற வாழ்க்கை, மரித்து போகிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமோ, அதே போல தான் இயேசு இல்லாதவனுடைய வாழ்க்கையும் இருக்கும் பாருங்கள். இயேசு இல்லாதவனுடைய வாழ்க்கை அப்படியே எக்ஸாக்டாக பஞ்சத்தில் இருக்கனுடைய வாழ்க்கை மாதிரி தான் இந்த அப்பம். ஆத்துமாவுக்குரிய அப்பம். இயேசு இதை பிரசங்கம் பண்ணிகிட்டே வராரு. அவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்க? அந்த பரிசேர் சரிசேர்லாம் என்ன நினச்சிட்டாங்க? என்னப்பா சரீரத்தை போய் புசிக்க கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு? இவன் என்ன நினச்சிட்டான்னா, சரீரத்தை புசிக்கணும் கையை கட் பண்ணி கொஞ்சம் கொடுப்பாரு, சாப்பிட போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் இயேசு 63வது வசனத்தில், இதே 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் அப்பா மாம்சத்தை பற்றி நான் பேசலை, நான் ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுகிறேன். ஆவிக்குரிய ரீதியாக நீ என்னையை உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இது கம்யூனியனில் போய் முடியுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை மட்டும் சொல்லிடுறேன். அப்போ இந்த அப்பம் என்ன பண்ணுது? ஆத்துமாவுக்கு எப்படியோ அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்குது. எப்படி? மாம்ச பிரகாரமான அப்பம் ஒரு மனுஷனை உயிரடைய பண்ணுது. எங்கே வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 11, 12 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பாருங்கள் 3 நாளாக சாப்பிடாம எகிப்தியன்
3 நாளாக சாப்பிடாம அலைகிறான், அப்படியே சாகுற நிலைமையில் இருக்கிறான். தாவீது என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை சாப்பிட கொடுக்குறாரு. உடனே வேதத்தில் போட்டிருக்குது, அவன் உயிர் அவனுக்கு திரும்ப வந்ததுன்னு போட்டிருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆகிட்டு இருக்குது, உயிர் வெளியே போய்கிட்டு இருக்குது. இதே நிலைமை தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வீதியிலையும் அநேகருடைய உயிர் என்ன ஆகிக்கிட்டு இருக்குது, ஆத்துமா என்ன ஆகிக்கிட்டு இருக்குது, மரணத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்குது. இந்த ஜீவ அப்பத்தை ஒருத்தன் புசிக்கும் போது என்ன ஆகுது, அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வருகிறது. அப்போ பலன் வருகிறது. உயிர் வர்றது மாத்திரமல்ல, பலன் வருகிறது. வெறும் உயிர் என்ன பண்ண யோசிச்சு பாருங்க. உயிர் படுத்த படுக்கையில் கடந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ பலனும் வருகிறது. எப்போ அதை எங்கே வாசிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எலியா என்ன பண்ணுறாரு, ஓடி போய் ஒளிஞ்சு ஒரு குகைக்குள்ளே படுத்துக்கிறார். சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. மனுஷன் பாருங்கள் பலவீனம் அடைஞ்சு அதுக்கு மேலே அவரால் ஓட முடியல, எங்கேயும் போக முடியல, ஒரு இடத்துல சரண்டர் ஆகி படுத்துட்டார். இப்போ தேவதூதன் என்ன பண்ணுறாரு, அப்பத்தையும் இறைச்சியையும் வைக்கிறார். சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாரு. மறுபடியும் எந்திரிச்சு சாப்பிட்றாரு, படுத்துக்கிட்டாரு. இப்போ 8ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, மறுபடியும் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டுடைய பலத்தினால 40 நாள் நடந்து போனாராம் பாருங்க. அப்போ இந்த உணவு என்ன பண்ணுது, மனுஷனுக்கு எப்படி அந்த உணவு ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு பலனை கொடுக்குதோ, அதே போல் இந்த பூமியிலே வாழக்கூடிய, வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்குது. எது? இந்த ஜீவாப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அப்போ இன்னும் என்ன பண்ணுது, சரி உயிரடையுது, பலன் கொடுக்குது, வியாதியை குணமாக்குதுங்க. உணவு என்ன பண்ணுது, நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா, உணவே மருந்து சொல்கிறான் இல்லைங்களா. உணவே என்னது, மருந்து. அதெல்லாம் இன்றைக்கி அந்த வார்த்தையவே அநேகர் மறந்துட்டாங்க. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடே சாப்பிட்றதில்ல. உணவே மருந்துன்றது வேதத்தினுடைய பிரமாணம். பாருங்க, அற்புதமான தேவனுங்க நம்மளுடைய தேவன். ஒவ்வொரு பழத்தையும், நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. எல்லா பொருட்களும் உங்களுக்கு வெறும் ஏதோ பாருங்கள், விட்டமின் டி, ஈன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, என்ன பண்ணுது, வியாதியை உங்களுக்குள்ளே வரவிடாத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு கொடுக்குது. பாருங்கள், வியாதியை குணமாக்குது. சில உணவுகள் வியாதியை குணமாக்குது. அநேக உணவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த உணவுகள் நம்ம பாட்டி தாத்தாக்கெல்லாம் நம்ம நல்லா தெரியும். இப்போ சளி பிடிச்சிருக்கா, அந்த மிளகு ரசம் வச்சு சாப்பிடு, மிளகுல என்ன இருக்குது, சளியை குணமாக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ உணவு ஒரு மனிதனுடைய வியாதி என்ன பண்ணுது, குணமாக்குது. அதுக்கு உதாரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா, யாத்திராம் 23:25 சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஏன் அவரை சேவிக்கணும்? அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிருந்து விலக்குவார்னு சொல்கிறார். அப்போ என்ன, இந்த உணவை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த உணவு என்ன ஆகுது, வியாதியை விலக்குகிறதாக இருக்கிறது. அநேக நேரத்தில் இப்போ சூழ்நிலையில் அநேக உணவுகள் மூலமாக தான் வியாதியே வருது. அதையும் சொல்லி ஆகணும் இல்லைங்களா. அப்போ தேவன் ஒரு உணவு ஆசீர்வதிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் சாப்பிடுகிற உணவை பாருங்கள், ஒரு வேளை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டா கூட, ஒரு வேளை நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் அவசரத்தில் சாப்பிட்டா கூட, தேவன் உங்கள் உணவை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன் உணவு என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன், வியாதியை உள்ளேருந்து விலக்குவேன். பவுல் கூட சொல்கிறார் இல்லைங்களா, தீமோத்தேயுக்கு சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5:24. பவுல் கூட தீமோத்தேயுக்கு சொல்கிறார் இல்லைங்களா, 1 தீமோத்தேயு 5:23 போய் பார்த்தீங்கன்னா, அப்பா நீ அடிக்கடி பலவீனப்படுற, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கோ, அது அதிகமாக குடி, அது உன் உடம்புக்கு நல்லது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்முடைய சாப்பிடுகிற உணவுகள், குடிக்கிற சில பானங்கள் என்ன பண்ணுது, நம்மளை ஆரோக்கியம் அடைய பண்ணுகிறது. இதே மாதிரி தான் கர்த்தருடைய சரீரம் பாருங்கள், நம்மளை என்ன பண்ணுது, ஆரோக்கியமாக்குது. இதுதான் கம்யூனியன். இந்த கம்யூனியனில் இது எல்லாமே இருக்குங்க. உயிர்ப்பிக்குது ஒரு மனுஷனை, மரணத்துக்கு நேராக போகிற மனுஷனை, உயிர் பிரிந்து கொண்டிருக்கிற மனுஷனை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, பலனடைய செய்கிறது. பலனடைய செய்கிறது மாத்திரமல்ல, வியாதியவே விலக்கி அவனுக்குள்ள வியாதி வரவிடாமல் தடுக்குது. அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதில்ல, கம்யூனியன் அட்டன் பண்ணுறதே இல்லை. நிச்சயமாக அது மிகப்பெரிய தவறு. இன்னும் சொல்லப்போனால், அந்த கம்யூனியன் அட்டன் பண்ணாமல் இருக்க அந்த பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. உயிர் திரும்பி வராது, பலன் வராது, ஆரோக்கியம் அடையாது. அப்போ எப்போ இதெல்லாம் சரியாகும்? விசுவாசித்து பாவத்தை அறிக்கை பண்ணி அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த கம்யூனியனை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் மாத்திரமில்ல, உங்கள் ஆத்மாவுக்கு ஆரோக்கியம்.
அது உங்களை திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ பண்ணும். சரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மாம்ச பிரகாரமான அப்பம், இங்கே ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து, இதை பார்த்தோம் இல்லைங்களா? இது எப்படி நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து இதை எங்கே செஞ்சு முடித்தார் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடித்தார். அதை தியானிக்கிறது தான் இவ்வளோ காரியங்களை பார்த்தோம். கல்வாரி சிலுவையில் போய் தன்னுடைய ஜீவனை விடுகிறார், அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். பாருங்கள், எப்படி ஒரு தானியம் நல்லா வளர்ந்து அப்படியே நெல் பயிர் பார்த்துருக்கீங்களா? கோதுமை மணிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கும்போதே அழகாக இருக்கும். செடியில் இருக்கும்போது அது அங்கேருந்து பிடுங்கப்பட்டு அடிக்கப்பட்டு பாருங்கள், நொறுக்கப்பட்டு பாருங்கள், அரைக்கிறாங்க. மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா? அரைக்கிறோம், போட்டு அதை பிசைஞ்சு பாருங்கள், படாத பாடு படுத்தி எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாருங்கள். இதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்திலிருந்து பாருங்கள் எடுக்கப்படுகிறார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். ஏசாயா 53ஆவது அதிகாரம் 4:5 பாருங்கள், 3ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். 4:5 போட்டிருக்குது பாருங்கள். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். பாருங்கள், எப்படி குணமாகிறோம்? அவர் நொறுக்கப்படுகிறார். பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே பாருங்கள் பீஸ் பீஸ் ஆகிறாருங்க, சின்ன பின்னமாகிறார். அதனால தான் அந்த 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரத்தில் அழகா இயேசு இப்படி சொல்கிறாரு பாருங்க. நம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, அதை பிட்டு சீசர்கள் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் ரத்தத்தை சொல்கிறாரு. சொல்லிட்டு இங்கே 26ஆவது வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள். இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இயேசு மரித்து உயிர் தெழுந்துட்டாருங்க. இன்றைக்கி நீங்கள் எதை தெரிவிக்கணும்? இன்ஃபேக்ட் நம்ம அவருடைய உயிர் தெழுதலை என்ன பண்ணலாம், சரி கர்த்தர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத நாம் நினைவு கூறலாம். ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டுக்கு தான் எழுதுகிறாரு, பழைய ஏற்பாட்டில் இல்லை, இது புதிய ஏற்பாட்டுக்கு தான் எழுதுறாரு. இன்னும் சொல்லப்போனால் எல்லா கம்யூனியன் சர்வீஸ்லையும் இதை தான் வாசிக்கிறோம். அதில் எதை நினைவு கூறுறோமா, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஒரு உயிர் தெழுந்துட்டாரு, ஆனால் நம்ம எதை தெரிவிக்கிறோமா, அவருடைய மரணம். ஏன்னா அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளும் வேதனைகளும் பிற்கப்பட்ட அவருடைய சரீரமும் தான் எனக்கு உயிர், எனக்கு ஆரோக்கியம், எனக்கு பலன், உங்களுக்கு பலன், ஆரோக்கியம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஜீவ அப்பம். வெறும் சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாதுங்க. ஜீவ அப்பம் நானே, வேறு யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர மனிதனை திருப்திப்படுத்துறதுக்கு, மனிதனுடைய வாழ்க்கையை நேராக்குறதுக்கு, அவனுடைய உயிரை திரும்பி கொடுக்கறதுக்கு, அவனை பலனடைய செய்கிறதுக்கு, அவனை ஆரோக்கியமாக்குறதுக்கு வேற அப்பமே கிடையாதுங்க. பாருங்கள், அதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. நம்முடைய தேவன், நம்முடைய ஜீவ அப்பம். என்ன சொல்லப்போனால் எல்லா முழு உலகத்துக்குமே அவர் தான் ஜீவ அப்பம். அநேகருக்கு தெரியாமல் இருக்குது, நமக்கு தெரிந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று எண்ணி பாருங்கள். இதை எங்கே செஞ்சாருங்க, கல்வாரி சிலுவையில் செஞ்சார். அதை குறித்து தியானிப்போம். பாருங்கள், கம்யூனியன் ரெகுலராக கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறில் பண்ணால் கூட போய் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இந்த கம்யூனியனில் பார்ட்டேக் பண்ணுங்கள், போய் எடுங்க. அது மாத்திரமல்ல, இதை குறித்து தியானியுங்கள். கல்வாரி சிலுவையில் தேவன் எவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் நம்மளுக்காக செஞ்சிருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள், அவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.